நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, இவ்ளோ பெரிய ஒரு சிவனோட சிலைய பார்த்தா எப்படி இருக்கும்? அங்க போணும்னு நீங்க ஆசைப்படுவீங்கல்ல? ஸோ அப்படி நான் வண்டிய விடுறான்னு போன இடம் தாங்க, பிருந்தாவன்ல இருக்க இந்த சார்தாம் டெம்பிள். இந்த டெம்பிள் February 8, 2025ல தாங்க கட்டியிருக்காங்க. இது தொறந்து ஜஸ்ட் 8 to 9 மந்த்ஸ் தாங்க ஆகுது. நெறைய பேருக்கு இந்த கோவில் பத்தி தெரிஞ்சிருக்காது. ஸோ அத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மான்சிமோ விளாக்ஸ். ஸோ இந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே விநாயகர் சிலையை நீங்கள் பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தது. அண்ட் இந்த சிவன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2வது லார்ஜஸ்ட் சிவன் ஸ்டாச்சுங்க இது. இந்த சிவன் வந்து 165 அடிங்க. ஸோ உலகத்திலே 2வது பெரிய சிவன் ஸ்டாச்சு இது. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த என்ட்ரி ஃபீமே கிடையாது. உங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வந்து அங்க கோவிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அங்க சப்மிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அப்படியே நான் க்ளோஸ் அப் பண்றேன், பாருங்களேன். அப்படியே நம்மள பாக்குற மாதிரியே இருக்குல்ல அந்த சிவன். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. இந்த கோவிலோட பேரு சார்தாம். சார்னா 4ங்க. ஸோ ஏன் வந்து 4னா இந்த கோவில்ல மொத்தம் 4 டெம்பிள்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி டெம்பிள், செகண்ட் வந்து கிருஷ்ணா ராதா டெம்பிள், தேர்ட் வந்து சனி பகவான் டெம்பிள், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி டெம்பிள். அது நீங்கள் பார்ப்பீங்க. வைஷ்ணவி தேவி டெம்பிள் வழியாகவும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த முருகர் பாருங்களேன், இதுவுமே எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்த எல்லாமே வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை சுத்தி, இப்ப நம்ம சிவன் டெம்பிள்னா சிவன் டெம்பிளை சுத்தி சிவனுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், உடுக்கை, இந்த மாதிரி எல்லாம் இது இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ராதாவோட கோபுரம். ஸோ இங்க நம்ம நெக்ஸ்ட் போக போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவன் டெம்பிள் சொன்னல, அது உள்ள போய் பார்க்க போறோம். அண்ட் தூரத்துல தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து வைஷ்ணவி தேவி. ஸோ அங்கிருந்து ஒரு என்ட்ரன்ஸுமே இருக்கு. அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 2010லயே வந்து கட்டிட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. இது இப்ப ரீசெண்டா கட்டினது தான். இது வந்து பேக் சைடுங்க. பேக் சைடே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கம் ஷேப்லயே இருந்தது. உள்ள போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாமே நின்று அவ்வளோ கூட்டம் இல்லை, ரொம்ப கூட்டம் இல்லை. ஸோ மெதுவா நின்று அதெல்லாம் படிச்சுட்டு போறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. நிறைய சிவன் பத்தின நிறைய இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ இங்க பாருங்களேன், நம்ம லிங்கமா தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி சிலையாவே சிவன் பார்வதி வச்சிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா ஐஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அலங்காரமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சிவன் பார்வதிக்கு ரொம்ப ஸ்பேஷியஸா ஒரு காமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. போன வழியாவே வெளியே வந்துட்டோம். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணா ராதாவோட கோபுரம். ஸோ இங்க எப்படிலாம் போகணும்னு ரூட்லாம் கூட அங்கங்க எழுதி வச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸா பெரிய கார்டனோட, அது டெம்பிள் மாதிரியே தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டெம்பிள் மாதிரி இல்லை, அது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஸோ அப்படியே கிருஷ்ணா ராதா டெம்பிள் வழியா போகணும்னா அந்த பேக் சைட் ஆஃப் த சிவனுமே தெரியுது. ரொம்ப அழகா இருந்தது அது பாக்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிருஷ்ணா ராதாவோட டெம்பிள்குள்ளதான் போக போறோம். பாத்தீங்களா என்ட்ரன்ஸே எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸோ இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிருஷ்ணா ராதா பத்தின வரலாறு எல்லாமே இருந்தது. அப்படியே ஒரு ப்ளூ கலர் ஒரு பட்டு துணியில அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணா ராதாவை. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஸோ அலங்காரமும் சரி, அந்த சிலைகளும் சரி, அவ்வளவு பிரம்மாண்டமா பாக்குறதுக்கே கண்குளிர ரொம்ப அழகா இருந்ததுங்க எல்லாமே. ஸோ அங்க சிவன் பார்வதி பக்கத்துல வந்து நம்ம பசுமாடு பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க வந்து மயில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோபுரத்துல மேல இருந்து அந்த வியூ அதாங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. கோபுரமே எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்படிதான் எல்லா கோபுரமே இங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிருஷ்ணா ராதாவோட வரலாறுலாம் எழுதி வச்சிருந்தாங்க. டைம் இருந்தா பொறுமையா நின்று எல்லாமே படிச்சுட்டு போகலாம். நான் சொன்னல பேக் சைட் ஆஃப் த வியூ அப்படின்னு.
ஸோ சிவனோட பேக் சைட் வியூ இது அந்த கிருஷ்ணராதா டெம்பிள்ல இருந்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வைஷ்ணவி தேவியோட டெம்பிளுக்கு தான் போக போறோம். ஸோ அவங்களோட பெரிய ஸ்டாச்சு தான் அது. இங்க வந்து கிருஷ்ணராதா டெம்பிள் பக்கத்துலயே கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட அந்த புல்லாங்குழல், அப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரியலாவே அங்க நிக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து சனி பகவானோட கோபுரம். நெக்ஸ்ட் அங்கதான் போவோம். வைஷ்ணவி தேவிய பார்த்துட்டு அங்க போலாம். ரொம்ப பெரிய ஒரு சிலைங்க. ரொம்ப நுட்பமா அந்த சிங்கம் கூட எல்லாமே ஒன்னொன்னும் பார்த்து ரொம்ப நுட்பமா வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது அவங்களோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரே. இந்த புறாக்கள்லாம் கூட வந்து அவங்க மடி மேல உட்காந்துட்டு போகிறது ரொம்ப நேச்சுரலா ரொம்ப அழகா இருந்ததுங்க. அவங்களுக்கு கீழவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குகை டெம்பிளும் இருக்கு. அந்த குகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லா சாமிகளோட சிலைகளுமே அங்க வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்க குகைக்குள்ள போய் பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப டைம் இல்லாததுனால நான் போயிட்டேன். ஸோ அந்த குகைக்குள்ள இப்படி போய் பூந்து இந்த வழியா வந்தீங்கன்னா இந்த கிட்ட நீங்க க்ளோஸ்அப்ல பார்க்கலாம் இந்த வைஷ்ணவி தேவிய. ஸோ அவ்வளோதாங்க. அங்கேயே வந்து ரூம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு தங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த ரூம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸ் பத்தி எனக்கு தெரியல. ஆனால் அங்கே அவைலபிள் இருக்கு. இது வந்து ஆக்ரா போகிற ரூட்ல தான் இந்த டெம்பிள் இருக்கு. ஸோ யாராவது ஸ்டே பண்ணி அங்கே பார்க்கணும்னு நினைச்சா அங்க தங்கலாம். ஸோ அந்த பிளேஸ் தான் அது. அண்ட் வந்து இந்த கோமாதாக்காக சில பிளேஸ்லாம் தனியா ஒதுக்கியிருந்தாங்க. மாடுலாம் நிறைய வச்சிருந்தாங்க அங்க. இதான் பேக் சைட் ஆஃப் த சிவன். அந்த சூரியனோட பார்க்கும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இப்ப நம்ம சனி பகவான் கோயில் உள்ளதான் போக போறோம். 4th டெம்பிள் இது இந்த கோவில்ல. இங்கேயுமே வந்து ஒரு குறையுமே இல்லைங்க. அவ்வளோ அழகா என்ட்ரன்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோபுரம் எல்லாமே சனி பகவானை பத்தி ஒரு இதுவா போட்டிருந்தாங்க. ஸோ இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சனி பகவானோட ஃபேஸ் கட் இருக்க மாதிரி நான் பாக்குறேன் டெம்பிள். டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா அது எல்லாமே படிச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு போங்க. ஆக்ரா போற ரூட்ல தான் இருக்கு. விருந்தாவன் சார்தாம் டெம்பிள் இது. பாருங்க இந்த கோபுரமும் அவ்வளவு அழகா ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ மூலயமா இது எல்லாத்தையுமே நான் பார்த்த எல்லாத்தையுமே உங்களுக்கும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனாலதான் உங்க வீடியோவை என்னால முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன் நானு. ஸோ அந்த சிவன் பாருங்களேன், 165 அடி சிவன் வந்து அவ்வளோ அழகா இந்த கோவில எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுதுங்க. அண்ட் அங்கே ஒரு கேன்டீன் இருந்தது. ரொம்ப பசியா இருந்தது, தாகமா இருந்தது வெயில்ல. ஸோ போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. நான் வெளியில வரும்போது தாங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். அந்த சிவனுக்கு முன்னாடி இருக்குல்ல சிவபகவான் அசுரனை வதம் செய்யறதும் அண்ட் இன்னொரு சைடு இருக்க அர்த்தனேஸ்வரரும் ரொட்டேட் ஆகுதுங்க அப்படியே. அதை நான் வெளில வரும்போது தான் நோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த கோவில் பிடிச்சிருந்ததுங்க. இந்த மாதிரி இன்னுமே நிறைய ட்ராவல் வீடியோஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.